விழாவாக இருக்கிறது. எங்களுடைய குமுடிதீவு ஸ்ரீ கணேச மகா வித்தியாலயமானது and the special guest, Professor and Professor Anand Tripuri Canada, and also Dr. B. Sridhar, Kavara Hospital, and ஒலிம்பிக் கொடி, விளையாட்டு கொடி மற்றும் இல்ல கொடிகளை ஏற்றி வைக்குமாறு இல்ல பொறுப்பு ஆசிரியர்களை மிகவும் அன்புடன் கொண்டிருக்கின்ற வேளையில் அடுத்த நிகழ்வாக ஒலிம்பிக் தீபத்தேற்றல் நிகழ்விடம் வரும். புங்குடுதீவு ஸ்ரீ கணேச மகா வித்தியாலய விளையாட்டு வீரராகிய நாங்கள் சர்வதேச விளையாட்டு விதிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் மதித்து நடப்போம் எனவும் வெற்றி தோல்விகளை சமமாக ஏற்றுக்கொள்வோம் எனவும் எச்சந்தர்ப்பத்திலும் பாடசாலையின் ஒழுக்க விழுமியங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் எனவும் சம்பிரதாயபூர்வமாக போட்டியை ஆரம்பிக்கிறோம். I now kindly call upon our chief guest, Mr. M. Lecturer, Physical Education, University of Jaffna. பச்செல்லாம் நிறைய பேர் பள்ளிக்கூடத்துல போயிட்டு எல்லாரும் புங்குடுதீவு
பயிற்றுவிப்பாளர் ஸ்ரீ கணேசா வித்யாலயம். அவர்கள் கடமையாற்றுவார்கள். நாங்க இந்த பள்ளிக்கூடம் இல்ல தீர்ப்பாளர்களாக மேலோனா மேரி பௌஸ்டினா பழைய மாணவர்கள் இருக்கணும், இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கணும், இங்கே படிச்சுட்டு இங்கே பாசிய தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் மழைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல, பொறுத்துல தான் பார்க்கணும். ஆனாலுமே அணிவகுப்பு எல்லாமே நிறைய நடந்துட்டு. அடுத்து மங்கள விளக்கில் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினரும் ஓய்வு நிலை அதிபர் மதிப்புக்குரிய திரு வே. கணேசராஜா ஐயா அவர்கள் தெரிவிப்பார். Next, Mr. V. Ganesaraya, retired principal. Next, Mr. Sannuvalingam, former principal of our school. நன்றி. அடுத்து மங்கள விளக்கினை யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ கணேச மகா வித்தியாலய அதிபர் மதிப்புக்குரிய திரு நாவண்ணா நாகராசா அவர்கள் தெரிவிப்பார். அடுத்து மங்கள விளக்கினை இன்றைய நிகழ்வின் தலைவரும் எங்கள் வித்தியாலய நன்றி. அடுத்து பிள்ளைகள் சார்பில் ஒருவரை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமதொரு புகலிடமென ஒளிவாய் நமதலை நினதடி மேல் வைத்தோமே நமதுதியே தாயே நம் ஸ்ரீரங்கா நமோ 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 தாயே நமதாரருளானாய் நம்மை தவிருளவானாய் நமதேவரியானாய் நம்மை சுதந்திரமானாய். அடுத்த நிகழ்வாக ஆணிநடை நிகழ்வு இடம்பெறும். நெக்ஸ்ட் மார்ச் பாஸ் 3 இளவலையும் சேர்ந்த அணிவகுப்பு குழுக்கள் கம்பீரமாக அணிவகுத்து நிற்க பசுபதி பிள்ளை இல்லம், விவேகானந்தர் இல்லம் மற்றும் விவேகானந்தர் இல்லம் 3 இளவலையும் சேர்ந்த அணிவகுப்பு குழுக்கள் இதோ அணிவகுத்து அணிநடை நிகழ்வுக்காக இங்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய கல்லூரியின் அதிபர் மதிப்புக்குரிய வினோதன் அவர்களும்
வரப்பட்டுக் கொண்டிருப்பதை இங்கே காண முடிகின்றது. அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது மங்கள விளக்கேற்றல். Special guest and guest of honor are being brought to the venue by the school principal, staff, students, parents, and well-wishers. First of all, நமக்காக இறையருள் கூடியிருக்க இன்று அணிவகுப்பு நிகழ்விதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினர் சிறப்பு விருந்தினர் பாடசாலை முதல்வராக இருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு பெற்றோர்கள் இந்த கொட்டும் மழைக்கு மத்தியில் எங்கள் குழந்தைகள் உங்களுக்காக இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தி இருக்கின்றார்கள். உங்கள் பாராட்டுகள் கரகோஷங்களாக ஒழிக்கட்டும். என்ன பேர் உங்களுக்கு? ஆ? எத்தனை வயசு பிள்ளைக்கு? 6. உங்களுக்கு என்ன பேர்? எத்தனை வயசு உங்களுக்கு? 7 வயசு. என்ன செய்ய போறீங்க இப்ப? நம்பர் எல்லாம் குத்தி இருக்கீங்க? ஓட போறீங்களா? எங்க போறீங்க? எத்தனையாவது வருவீங்க? எத்தனையாவது வருவீங்க? நீங்க என்னடா 2 பேரும் முதல்ல வந்தா இப்ப 2ஆவது வர்றது? முதல்ல வார நீங்கள் எல்லாத்துலயும் 2 பேரும் முதல்ல வார நீங்கள். சரி இப்ப ஓடி எங்களுக்கு முதல்ல வரணும் சரிதானே? முதல்ல வந்து என்ன தெரிவினோம்? கப்பு தெரிவினோம். அது என்ன செய்வீர் நீர் கொண்டு விட்டு வைப்பீங்களா? வச்சிருக்கீங்களா இதுக்கு முதல்? இல்ல சரி இன்றைக்கு வாங்கினே வைக்கணும் சரியா? வடிவ ஓடணும் பார்த்து பார்த்து சரியா? வடிவ ஓடணுமே நாங்க அக்கா கை தட்டு தம்பி ஓடணும் கட்டுறேன் சரிதானே? ஓகே. என்ன பிள்ளைக்கு என்ன கவசம் நீங்கள்? சிவப்பு. நீங்களும் சிவப்பா? சிவப்பு கவசம் முதல்ல வரணும் சரிதானே? ஓகே. அங்க ஒவ்வொரு கவசலையும் இருக்காங்க. வாங்க வாங்க. ஸ்ரீ கணேசா வித்யாலயத்துல பாத்தீங்கன்னா 3 இல்லங்கள் இருக்குது இங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா விவேகானந்தர் இல்லம், அடுத்தது விபுலானந்தர் இல்லம், அடுத்தது பசுமதி பிள்ளை இல்லம் அப்படின்னு 3 இல்லங்கள் இருக்குது. பச்சை, சிவப்பு, மஞ்சள் அப்படின்றது. ஒவ்வொரு படிக்கத்திலயுமே ஒவ்வொரு இல்லங்கள் இருக்கு. எங்களுடைய பள்ளிக்கூடத்துல 5 இல்லம் இருந்தது. உங்களுடைய பாடசாலையில எத்தனை இல்லம் இருந்ததுன்னு கூப்பிட்டு சொல்லுங்க. இவங்க சின்ன ஆக்கள் வந்து 6 வயசு 7 வயசுக்காரங்க. எல்லாரும் நல்ல கலரோட அவங்களுடைய கலருக்கு ஏத்த மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஓடுறதா இருக்காங்க. அங்க போயிட்டாங்க. அங்க ஒரு தாங்க விழுந்து அந்த நிகழ்வு இப்பொழுது இங்க வந்துட்டாங்க. சரி இது பொம்பளை பிள்ளைகளை காட்டுது. முதல்ல ஆம்பளை பிள்ளைல வந்தது. இப்போ முதல் மழை பெய்திருந்தது. இப்ப நின்றுட்டுது. திரும்ப இப்ப இந்த பிள்ளைகள் ஓடவில்லை. திரும்ப மழை வந்துட்டுது. ஏன் இந்த மழையும் இப்படி சதி செய்யுது அப்படின்னு தெரியல. இங்க பாருங்க தான்
உங்களோட கவுசன் பேர் என்ன? எத்தனையாவது வாரம் போன முறை மஞ்சள் கவுஸ் முதலாம் முறை வந்தது. அணிவகுப்புல நீங்க வேற அணிவகுப்புல மூன்றாவது. கவுஸ் கப்பினா என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? என்ன கவுஸ் உங்களோட பேர்? விவேகானந்தன். வேற இந்த முறை ரெண்டாவது ஃபர்ஸ்டர். பாவம் இந்த மஞ்சள் கவுஸ் சொல்லிக்கணும் ஃபர்ஸ்டா வரும் அப்படி என்று பாப்போம். இந்த ஒவ்வொரு கவுஸும் பாருங்க என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இந்த கவுஸ் பாருங்க இந்த விவேகானந்த கோயில் இந்த கோபுரங்கள் மாதிரி அப்படி செய்திருக்கணும். இங்க எந்த கவுஸ் நீங்கள்? எத்தனையாம் மாதம் வாரது உங்களோட கவுஸ்? சிவப்பு கவுஸ் ஃபர்ஸ்டா வருது. என்ன பேர் உங்களுக்கு? கசாந்து. கசாந்து எத்தனையாம் ஆண்டு? கசாந்து 8ஆம் ஆண்டு. இல்ல 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு. அவனுக்கு அதுலயே கன்ஃபியூஸ் ஆயிடுது. சரி இப்ப என்ன செய்ய போறீங்க? ஓட போறோம். ஓட போறீங்களா? என்ன எத்தனை மீட்டர்? 60 மீட்டர். 60 மீட்டர்ல எத்தனை வருவீங்க? முதல்ல வார நீங்க இல்ல முதலாம் வரணும். சரி இப்ப ஓடி என்ன தெரியும் அம்பிள்ளைக்கு முதல்ல வந்தா தெரியாது. ஆனா ஓடி வின் பண்ணுவேன். வேற என்ன விளையாட்டு செய்றீங்க? இது மட்டும் தான். இது மட்டும் தான். சரி வடி ஓடி முதல்ல வரணும். அக்கா காத்து கை தட்டி வச்சிருந்தானே. ஓகே என்ன பேர் உங்களுக்கு ரெண்டு இருக்கும்? விவிஷன் கயல். ஓகே இப்ப இது என்ன மாதிரி யாரு இதெல்லாம் செய்து விட்டு இந்த வடிவா எல்லாம் டெக்கரேட் பண்ணதெல்லாம் யாரு? ஏன் இந்த டிசைன்ல செய்திருக்கீங்க கோயில் கோபுரம் மாதிரி? இது கொஞ்சம் ஈஸியா அதோட நல்லா இருக்கும். நல்லா இருக்கு வந்துட்டு. சரி ஓகே புருக்கள் வர்றா. எத்தனையாவது வாரது உங்களோட கவுஸ்? கடைசியா வரும். கடைசியா வர்றது சந்தோஷமா சொல்றாங்க. ஒரு காலத்துல உங்க பச்சை கவுஸ் எத்தனையாவது வந்திருக்கு நினைக்கிறீங்க? முதல்ல வந்திருக்கும். ஏன் கடைசி வர விட்டுனீங்க நீங்க? யாரும் பொறுப்பு இல்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் தானே பொறுப்பு. பிரேன் நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அது மட்டும் ஒத்துழைப்பு தரணும். நீங்க என்ன விளையாட்டு செய்றீங்க? நான் 100 மீட்டர். வேற ரிலே. எத்தனையாவது வார நீங்க? 100 மீட்டர்ல இந்த முறை முதல்ல வரணும். சரிதானே? வந்து மானத்தை காப்பாத்துங்க பச்சை கவுஸ் சரிதானே? ஓகே நீங்க வந்து சரிதானே? சரி எனக்கு இந்த விளையாட்டுப்படி வந்த பழைய ஞாபகங்கள் சீரியஸா வருது. ஏனண்டா நான் இந்த சிவப்பு கவுசுக்கு வரேன். இங்க இருக்கிற ஒருத்தரையும் காணு. ஏன்னா மெட்ட கவுசுக்கு போயிட்டாங்க தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாருமே எல்லா மணிலையும் இங்க இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும். ஒரு விளையாட்டு செய்ய மாட்டோம். ஆனா பாப்பினோம் போயிட்டு தன் ஃப்ரெண்ட் அங்கால இருப்பான்னு ஒவ்வொரு கவுசுக்குள்ள போயிட்டு அங்க இருந்துருக்கணும். ஏதாவது தண்டை பிடிச்சு விட்டுருக்கணுமா அப்படின்னு இங்க வர இங்க கொஞ்சம் பிள்ளை எல்லாம் இருக்கு. நம்ம ஒருத்தரையும் காண இல்ல. உங்களோட கவுசுல பேர் என்ன? பசுபதி பிள்ளை இல்ல. பசுபதி பிள்ளை இல்ல. இப்ப நான் கேள்வி பண்ணேன் அவர் தான் உங்களுடைய அந்த பாடசாலை நிறைவினவர் அப்படியா? உண்மையா? சரி ஓகே. உங்களோட கவுஸ் எத்தனை வாருவீங்க பள்ளியத்துல? முதலாம் இடத்துல வாரது போன இதெல்லாம் முதலாம் இடம் தான் வந்திருக்கு. இந்த சுந்தரியெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். சரி இப்ப இந்த கவுஸுக்கான இந்த அரேஞ்ச்மெண்ட் அதாவது இந்த இப்படி சோடினி எல்லாம் யார் செய்தது? டீச்சர் மற்றது உதவி ஆசிரியர் மற்றது எங்களோட ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தான் செய்தது. பழைய மாணவர்கள் எல்லாம் மாறவில்லை. என்ன இது ஒரு அமைப்பு சொல்லுங்களேன். இது என்னத்தின் அமைப்புல இருக்குது? இது வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி அதுக்கு என்ன பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மழை தான் கொஞ்சம் இங்கால இருக்கிறது கோயில் கோபுரத்தின் அமைப்பு இருக்கு. அங்கால இருக்கிறது சூரியகாந்தி. ஏனண்டா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயுமே இந்த அந்த அலங்கரிக்கிறது தான் சரியான ஒரு இதா இருக்கும். ஒவ்வொரு கவுசும் சொல்ல மாட்டோம். நாங்க இதான் செய்யறோம் இதான் கடைசி நேரத்துல தெரியும். வெண்டைக்கு இவங்க பழக்கத்துக்கு மழை வந்ததுதான் கொஞ்சம் குழப்பிட்டு மறுபடியும் நல்லா நடக்குது. நீங்க என்ன செய்யற? நீங்கள் என்ன விளையாட்டுகள்? நான் எல்லாம் செய்யறேன். நீளம் மற்றது ஓட்டம் செய்யறேன். எல்லாம் செய்வீங்களா? உங்களோட கவுசுல இருக்கிற ஒருத்தரையும் காலையில ஒவ்வொரு கவுசுலயும் போக இங்க சிவப்பு கவுஸ் அங்க இருக்குது, பச்சை கவுஸ் இங்க நிக்குது. மலையாளர்கள் எல்லாரும்
இப்ப இது நிகழ்ச்சிகளுக்கு போய் மெட்டாக்கள் மலையாள எல்லாமே. தம்பி எத்தனை வந்து ஏண்டா அடுத்த மாசம் அவரோட சரி வாழ்த்துக்கள் குட்டி பையா முட்டை நல்லதும் இப்போ ஓட வேண்டாம் எந்த வந்தீங்க நடந்து முடிந்து வீரர்களுக்கான சான்றிதழை தங்களுடைய கரங்களில் வழங்கி கௌரவிக்குமாறு வட இலங்கை சகோதரிகள் அமல்காவலர் செல்வி 16 வயதிற்கு ஆண் என்னோட மிகனோட்டம் என் கவிசர் முதலாமிடம் 16 வயதிற்கு வீராங்கனைகளுக்கான 16 வயதிற்கு சோதலுக்காக அழைக்கப்படுகின்ற மாணவர்கள் நீங்கள் விரைவாக வெற்றிப்படுத்திட்டு வாருங்கள். ஒண்ணுமில்ல இதுக்கு இருக்கிறத எடுத்து போட்டுட்டு போறதுதான் சரிதானே பிள்ளைகளுக்கு தெரியாது என்ன விளையாட்டு பிள்ளைகளுக்கு தெரியாதா இந்த சின்ன பிள்ளைகள் இது பழக்கம் இல்லையா அப்ப அந்த பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு ஆயத்தமாகிறது அப்படின்றதுதான் இந்த விளையாட்டு அந்த பாருங்க அம்மா அப்பாதான் பிள்ளைகளை கூட்டிட்டு திடீர்னு பிள்ளைகளை பாருங்க பேக்ல சப்பாத்து சாக்ஸ் சட்டை எல்லாமே அதுக்குள்ள இடக்குது போட்டுட்டு ஓடணும் இந்த தண்ணிக்குள்ள ஓடுறதுதான் பெரிய விஷயம் காய்ச்சல் கூட அவனிக்கிறோம் எல்லாரும் வலிக்கிட்டு கொண்டிருக்கணும் வலிக்கிறதுக்கு பாருங்க சுத்தி பேரண்ட்ஸ் தானே இப்படி இருக்காங்க போட்டியாளர்களை போட்டி ஆர்வமாக மட்டும் அழைப்பேன் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லம் பொறுப்பாசிரியர்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு போட்டியாளர்களை வேகமாக போட்டி ஆர்வமாக மட்டும் அழைப்பேன் கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரம் இருக்கிறது கொடி அஞ்சல் 8 வயதின் கலப்பு
சரி சாக்கோட்டத்துக்குள்ள வந்து நீங்க எத்தனாவது வருவீங்க நீங்க பச்சை கவுஸ் சரியா ஃபர்ஸ்ட் வருவீங்களா எத்தனாவது வருவீங்க யோசிங்க வரணும் நீங்கள் சாக்கோட்டம் சாக்கோட்டம் எத்தனாவது வருவீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனாவது வருவீங்க ஃபர்ஸ்ட் பாப்போம் 2 விரல அடிச்சு பாப்போம் என்ன எத்தனை வயசு உங்களுக்கு இப்ப 45 55 55 வயசு இப்ப நீங்க எத்தனாம் ஆண்டு வரைக்கும் இங்க படிச்சிருக்கீங்க 8ஆம் ஆண்டு வரையும் படிச்சேன் 8ஆம் ஆண்டு வரைக்கும் இப்ப உங்களோட முதல் நீங்க படிக்ககள் இருந்த விளையாட்டு படிக்கும் பெருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இல்லை இப்போ முந்தி நாங்கள் படித்த இடத்துல எங்களுக்கு அங்கே அந்த கெட்டப்போல் சந்தின்னு சொல்லி குறிச்சிக்காடுன்ற இடத்துல எங்களுக்கு கிரவுண்டு மையமாக வச்சிருந்தோம் இங்கே அப்படியான வசதிகள் இல்லை இங்கே இந்த வளவெல்லாம் விடுபடை இல்லை சனத்தின் காணியாக இருந்தது இப்போ இதை கிரவுண்ட் ஆக்கி நல்ல உதவியை செய்து சனங்கள் எல்லாம் வெளிநாடுகாரெல்லாம் இந்த காணியில் கொடுத்துட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கே கொடுத்துட்டாங்க நிறைய இடங்கள் அப்போ இதில் இப்போ ஒரு கிரவுண்ட் ஒன்று அமைச்சு பிள்ளைகளுக்கு நல்ல விளையாட்டு படி எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல எங்களுக்கு நாங்கள் விளையாட்டு பழைய முருகன் கோயிலில் போய் பழகிறது இந்த தலியம்பெரு முருகன் இதில் இருக்கு அதில் தான் இப்படிய வெள்ளிக்கிழமையில பிரார்த்தனை போகிற நாங்கள் பிறகு விளையாட்டு போட்டி என்றால் ஃபைனல்கள் எல்லாம் அங்கே நடக்கிறது குறிச்சிக்காட்டு கிரவுண்டில் உவல்டானது அதுக்கு நடக்கிறது என்ன கவுஸ் நீங்கள் அப்போ நாங்கள் 3 கவுஸ் மாதிரி நாங்களும் எடுவர்ற கவுஸில் விளையாடுறோம் வருஷத்துக்கு பச்சை சிவப்பு நீலம் வந்து வரும் நீல கவுஸ் இருந்ததா இப்ப 3 கவுஸ் தானே முதல்ல என்ன கவுஸ் மஞ்சள் 3 கவுஸ்ல ஒரே இதுல நிற்க மாட்டோம் தானே நாங்க என்ன ஒவ்வொரு வருஷம் மாறுறதா மாறுறோம் இங்க பாருங்க போன வருஷம் இந்த பிள்ளைகள் 3 பேர் மஞ்சள் பச்சையில இருந்தாங்க இந்த முறை சிவப்புக்கு மாறிக்காங்க அப்படிதான் காலம்புற படிக்கும் வரைக்கும் ஒரே கவுஸ்ல இல்ல அப்படி இருக்கு இல்லையா அப்படி இல்ல அங்கன்வாடில நாங்க எந்த கவுஸ் அந்த கவுஸ்ல இருக்கோம் அப்படியே இங்க மாற்றம் நிறைய பள்ளிக்கூடம் நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் படித்த காலத்தை விட இப்போ நல்ல முன்னேற்றங்களும் நல்ல எங்களோட பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டி எழுப்பி நல்ல வசதியாச்சு இருக்கு வெளிநாடு நல்ல உதவிகள் கிடைச்சிருக்கு அப்போ நிறைய அப்போ ஒரு 3000 குடும்பத்துக்கிட்டே இருந்தது முங்குடியில அப்படின்னு சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையிலே அப்படியும் ஒரு 40 பிள்ளைகளுக்கு அரைக்காது அப்படி நிறைய சனம் இருந்தா இப்ப நான் வெளிநாடு போயிட்டு நிறைய டாக்டர் மாதிரிலாம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு பிரில்லியான பள்ளிக்கூடம் இதுல இருந்து நிறைய பேர் நல்ல நல்ல இதுல இருக்கு டாக்டர் மாதிரிலாம் இருக்கிறாங்க பெரிய ஆஸ்பத்திரியில டாக்டர் மாதிரிலாம் இருக்குது இங்க படிச்ச ஆக்கள் பெரிய பெரிய இந்த ஆளுநர் இளங்கோவர் அவரெல்லாம் இஞ்சாம் படிச்சவர் கோடீஸ்வரா இருக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க எல்லாம் வெளிநாடுகள்ல சரி ஐயா நன்றி உங்களோட ஞாபகங்களை எங்களுக்கு மீட்டி தந்ததுக்கு நன்றி நிறைய கிடக்கு வருதில கொடியஞ்சல் போட்டு நடந்துட்டு இருக்கு பாருங்க தான் ஓடுறாங்க எல்லாரும் பச்சை கவுஸ் மஞ்சள் கவுஸ் சிவப்பு கவுஸ் கொடியை உளுத்தி போட்டாங்க கொடி மற்ற 3 பேர் அங்க போ
I know you highly எல்லா பள்ளிகளிலும் பிடி ஸ்கோட் அப்படின்றது கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அழகா இருக்கும். இங்க இந்த பள்ளிக்கூடத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம்ன்றது உண்மையாகவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது இதுதான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்குமே இவங்க அந்த யோகாசன முறைப்படி நடக்கும்னு சொல்லிக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்க போகுது. என்ன எல்லாருமே ரெக் ஷூட் எல்லாம் போட்டு அழகா வந்து நிக்கணும். இந்த பாருங்க லைன்ல நிக்கிறாங்க. सूर्य भी चलता है क्या कभी दिन बाकी दीपक जलता है क्या कभी अंबर से सूर्य भी चलता है क्या कभी दिन बाकी दीपक जलता है कैसी है अनहोनी छोड़ गया जो कैसे जिएंगे
நான் முதல் சொன்ன மாதிரி பள்ளிக்கூட விளையாட்டு போட்டி அப்படின்னா பள்ளிக்கூட மாணவர்கள் மட்டும் பெற மாட்டேன், பக்கத்துல இருக்கக்கூடிய ஊராக்கள், பிள்ளைகள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதோட பள்ளிக்கூடத்துல படிச்ச பழைய மாணவர்கள் எல்லாருமே வரையணும். அதுவுமே வயது வேறுபாடு வரையணும். இங்க நான் முதல்ல ஒரு ஐயா அவர் நாங்க முந்தி படிக்கல இங்க வந்திருந்தா எங்க பள்ளிக்கூடத்துல விளையாட்டு பிள்ளையா நடக்கான்னு சொல்லியிருந்தாரு. இங்க நிறைய பேர் வந்திருக்குன்னு. ஐயா வணக்கம், உங்களோட பேர்? நீங்களும் எங்க ஸ்ரீ கணேசா எல்லாம் படிச்சிருக்கீங்க? நீங்க படிச்சீங்க? பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது? பள்ளிக்கூடம் இப்ப முதல்ல விட வளர்ச்சியும் இருக்கு. இந்த மைதானம் இல்ல, குருத்துக்காடு மைதானத்துல விளையாட்டு நடக்குது. அப்ப என்ன நீங்க என்ன விளையாட்டுகள்ல செய்வீங்க? நாங்கள் நீளம் பாய்தல், 100 மீட்டர் அஞ்சல் ஓட்டம், சகல இது மூடி கணேசல்ல சகல விளையாட்டு சாம்பியனும் எடுத்துறாங்க. உங்களோட பள்ளிக்கூடத்தை பத்தி எங்களை கொஞ்சம் சொல்லுங்க. எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம்? எங்க பள்ளிக்கூடம் இங்க படித்தவர்கள் எல்லோருமே பெரும் கல்விமான்களாக தான் இருக்கிறார்கள்.
ஆரம்ப காலங்கள்ல பாடசாலை கொஞ்சம் வளர்ச்சி இல்லாட்டியும் படிப்புகளில் எங்களோட அதிபர்கள் அதெல்லாம் நல்ல திறப்பட செய்தவர். உங்களோட படிச்சாக்கள்லாம் எங்க இப்ப இன்னும் வெளிநாட்டுல இருக்கு கூடுதல் ஆக்கள் ஒரு சில பேர் இங்க இருக்கு, மற்ற எல்லாம் கூடுதல் வெளிநாடுகள்ல இருக்கு. ஓகே, இப்ப நீங்க முதல்ல உங்களோட சேர்ந்து படிச்சாக்கள்லாம் விளையாட்டு இல்ல வந்தா சந்திப்பிடுமா இல்ல? ஓ நாங்கள் எங்க ஊர்ல நின்றால் சந்திக்கிறோம். நாங்கள் இப்ப பவுனியா இருக்கபடியால இப்படி ஒரு நிகழ்வுகளை தான் பாருங்க. விளையாட்டு படிக்காக வந்து நீங்களா? இல்ல நான் வேறு அலுவலக வந்தேன். இந்த விளையாட்டு போட்டியில இப்ப வந்துக்கிறேன். பள்ளிக்கூடம் தானே எப்படி இருக்கணும்? நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் பழைய மாணவர்கள். ஏனண்டா நான் இங்க வந்திருக்காங்களோட கதைக்கும் போது உங்களோட படிச்சாக்கள் எங்கன்னு கேட்டா எல்லாரும் வெளிநாட்டுல அவங்க 100க்கு 90% வெளிநாடு தான். ஒரு சிலருக்கு இருக்கிறேன். இங்கே ஒரு மாணவி வருகை தந்திருக்கின்றார். பார்க்கிறோம். பழைய மாணவர்கள் ஒரு புறம் கையெழுத்தல் போட்டியை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நடுவர்களுடைய தீர்ப்பு பெற்றோர் எதிர்ப்பயமானது. ஆமாம், பதிலா 12 சொல்லியிருக்கின்றார். 12 வந்திருக்கின்றது. இங்கே பார்ப்போம். வேற என்ன சொல்ல போறீங்க? சரி, நன்றி. எங்கே ஒரு போட்டியாளருக்கு பெல்லாக வந்திருக்கின்றார். பார்ப்போம். நீங்கள் இப்படியே சுத்தி போகலாம். இந்த கரையா போங்க, கரையா போகணும். நீங்கள் நான் தான் இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அனுரகுமார திசாநாயகர். ஆமாம், நான் யாருமல்ல. உங்கள்கிட்ட நான் முதலே யோசிச்சேன். நான் இந்த நிறத்தை எங்கேயோ பார்த்தேன் என்று சொல்லி இவர்தான் 9வது அதிகாரம், நிறைவேற்று அதிகாரம், எக்ஸிகியூட்டிவ் பவர் என்று சொல்லுவோம். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள் கணேசமாக வச்சு வந்திருக்கின்றனர். பாப்போம் என்ன சொல்ல போகின்றார். நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்த போறாரா இல்லையா? நான் இங்கே என்னென்ன உதவி திட்டங்கள் செய்ய போகிறேன் என்று சொல்ல போகிறேன். ஆமாம், நமது பாடசாலைக்கு கூட நிறைய பௌதிக வள பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை தீர்ப்பாரா என்று பார்ப்போம். நீர் வசதி இல்லாத மக்களுக்கு நீர் வழங்க போகிறேன். ஆம், வழிவிடம் மற்றும் நீர் வழங்கல் இதர பொருளாதார வசதிகள் நலிவுற்றோருக்கு தான் உதவி செய்வதாக இங்கு உறுதியளித்திருக்கின்றார். எங்கே உங்களுக்கு மாணவிக்கு ஜனாதிபதிக்கு மன்னிக்கவும், ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு ஒற்றுமையான நாடு, ஒன்றான மக்கள். ஆம், ஒரு நாடு ஓர் இனம், ஒற்றுமையான மக்கள் ஒன்றா. ஒன் நேஷன், ஒன் கண்ட்ரி, ஒன் நேஷன். ஏக ஜாதிம் ஜனு ஏக ஜனதாவகி. பாத்தீங்களா, அவர் இங்கு தன்னுடைய தமிழ்ல முதல் பேசினார், பேருந்து சிங்களத்திலே பேசுகின்றார். உண்மையிலே பாராட்ட வேண்டும். One country, united people. One country, united people. எங்கே உங்கள் கரகோஷம்? Sri Lanka. Yes, clean Sri Lanka. Let's build our country as prosperous and peaceful one. Thank you. What is the political? Thank you, thank you. கிளீன் ஸ்ரீலங்கா இங்கு நமது பிராந்தியத்தை மாத்திரமல்ல மக்களுடைய மனதிலே குடியிருக்கின்ற இந்த நல்ல எண்ணங்களை கூட உருவாக்குகின்றது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், இந்த ப்ராஜெக்ட் ஊடாக. சுகந்தா அணி பொழுது வெற்றி பெற்றிருக்கிறது. பார்ப்போம், சற்று பொறுத்தது பார்ப்போம். ஜனாதிபதி
அனுரகுமார் நாயகர் Yes. ஜனவரி 1ஆம் தேதி நமது மாண்புமிகு அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றாடல் மாத்திரமின்றி சமூக ஒழுக்க விழுமியங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாட்டை பயன்படுத்தி இருப்பதுகளிலாக மாற்றியுள்ளது. ஆமாம், இங்கு ஒரு அழகான கருத்தினை சொல்லியிருக்கின்றார். எங்கள் மத்தியிலே கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொன்னால் துப்புரவு என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி அல்ல, அந்த அனைத்து துறைகளிலும் அனைத்து துறைகளையும் இங்கு ஒரு நிலையான ஒரு கட்டுக்கோப்புகள் கொண்டு வருவதன் ஊடாக நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்ல முடியும் என்று சொல்லி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை இங்கு உருவாக்கி இருக்கின்றார் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள். அவருடைய கருத்துக்களை இங்கு தாங்கி ஒரு மாணவன் வந்திருக்கின்றார். அவர் என்ன சொல்ல போகிறீங்க? திட்டத்திற்கு 2 போக்குவரத்து திட்டங்கள் போலீசார் நடவடிக்கை. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இந்த போக்குவரத்து விதிமுறைகள் மூலம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளும் காவல்துறையினரால் எடுக்கப்படுகின்றது என்று கூறுகிறார். முதலாவதாக இந்த விபத்துக்களை குறைத்தல், வாகன நெரிசல் குறைத்தல், அளவான கருத்துக்கள் என்ன சொல்ல முடியும்? அளவாக வந்து அங்கே இந்த போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்காக உங்கள் கரகோஷங்கள் பின்னோடிக்கட்டும். அங்க பாருங்க இது பொம்பளை புலிகள் தேசத்துக்கு நடக்கிற கைரளத்தில் இதான் இந்த எல்லாரும் கைரளத்தில் இருக்காங்க. பழைய மாணவர்கள் இதுல விளையாடி கொண்டிருக்கிற கைரளக்கூடியவர்கள் எல்லாருமே பழைய மாணவர்கள், அதிலும் பெண்கள் பாருங்க. இந்த மலைக்குள்ள 30 நடந்தது, 2ஆம் சுற்று நடக்குது. இன்னைக்கு ஸ்ரீ கணேசா வித்யாலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான விளையாட்டு போட்டி நல்லபடியாக முடிந்தது. இப்ப தொடங்கும் போது ஒரு கேள்விக்குறியோட தொடங்கினது, இது நடக்குமா நடக்காது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. அதுக்கான பதிலாகவே இந்த விளையாட்டு போட்டி அமைஞ்சிருக்குது. எவ்வளவு சவாலுக்கு மத்தியிலையுமே இந்த மலைக்குழு எல்லாமே இந்த மாணவர்கள் எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து விளையாட்டு போட்டி நல்லபடியாக முடிந்தது. அதுலயும் எல்லா மாணவர்களுக்குமான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற போகிறது. உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, பழைய மாணவர்களும் சரி, ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாருமே நல்லபடியாக இதை நடத்தி முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருந்தவியல். இப்ப நிறைய மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே நிதி உதவி எல்லாம் கொடுத்திருந்தது. அது எல்லாமே இவங்க சொல்லிட்டு இருந்தவங்க. உண்மை எல்லாருமே அவ்வளவு அர்ப்பணிப்போடு, அவ்வளவு விருப்பத்தோடையும் எல்லாருமே இங்க விளையாட்டு போட்டியை கொண்டாடிட்டு இருந்தவியல். உண்மை எங்களுக்கு ஒரு இது வித்தியாசமான ஒரு விளையாட்டு போட்டியா இருக்கு. நான் இந்த மலைக்குள்ள விளையாட்டு போட்டியும் பார்த்தது இல்லை, இதுதான் முதல் தடவை. இப்போ உண்மையா இந்த விளையாட்டு போட்டி எப்படி இருக்குது, இந்த பிள்ளைகளுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு காணொலியில சொல்லுங்க. இங்க இப்ப பரிசல் விழா எல்லாம் நடக்க போகுது. என்னன்னா கிரவுண்டுக்குள்ள வச்சு இது எல்லாமே கொடுக்க இல்லாத பிள்ளைகளுக்கு மழை தண்ணி எல்லாமே இருக்கிறதால இதுலயே வச்சு எல்லாமே செய்துட்டு இருந்தோம். அப்ப நாங்க பரிசல் விழாவை தொடர்ந்து பார்த்துக்கூடிய பாருங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இது நடக்க போகுது. உரிய நேரத்துக்கு வருகை தந்து இந்த நிகழ்வுடைய இறுதி வரை நீக்கிருந்து நமக்கு ஆக்கம் ஊக்கம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர் திரு மாணிக்கவாசகர் இளம்பிரையன் அவர்கள், விரிவுரையாளர் பல்கலைக்கழகம் அவர்களை பாடசாலை சமூகம் மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. அந்த வகையில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வருகிறது முடியாத இருப்பதை உடனடியாக தொலைபேசி மூலம் அறிவித்த சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் சீனா முருகானந்தவேல் பாடசாலையுடைய பழைய மாணவன் அறிவித்திரு கோயில் மாவட்டத்தை பிரிவு மற்றும் நிகழ்வுடைய சிறப்பு விருதுகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய ஓய்வு அதிபர் திரு விஎன்ஆ கிருஷ்ணதாஸ் அவர்களே மற்றும் வருகிறது சென்றிருக்கின்ற வைத்தியகாந்தி அவர்களே மற்றும் அருத்தந்தை அந்தோனிதாஸ் ஐயான் அவர்களே மற்றும் விஎன்ஆ கணேசதாஸ் அவர்கள் பாடசாலையுடைய பழைய மாணவன் அவருடன் கலைத்து இந்த வித்தியாலயத்துக்கு என்ன அறிவுரையாக நியமித்திருந்தார். அவர் ஆகவே அவரை கௌரவிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருந்தது. எல்லோருக்கும் வணக்கம். சூரிய ஸ்ரீ கணேசா மகாவித்யாலயத்தினுடைய
அதிபர் அவர்களே, இங்கே பிரதம அறிஞர்களாக வரையறுக்கப்பட்டுள்ள இளைஞராளர் உடற்கல்வி யாழ் பல்கலைக்கழகத்தின் இளைஞராளரும் சைக்கிள் அலுமினிக்கிற பிள்ளை எல்லாரும் நாங்களும் மிகவும் இளைஞர் வேதனையான ஒரு தான் இருந்தது. அப்படி இருந்தும் நீங்கள் திறமையாக என்று போட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டீர்கள். இங்கு பிரதமர் வந்திருப்பவரை நாம் இலங்கை யாழ்ப்பாணத்தின் யாழ் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு துறைக்கு அவருடைய மக்களை இன்று அவர்களுக்கு அவர்களை நிறைவேற்றி பாடசாலை தலைமாணவர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றிருக்கிறார்கள். மிகவும் நல்ல விஜயத்தை செய்திருக்கிறீர்கள். பாராட்டுவதற்கு மேலும் மேலும் அடுத்த நிகழ்வான ஆசிரியர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, மாதிரி வழங்குங்கள். அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக நான் என்னுடைய ஒரு துறைசார்ந்த உங்களுக்கான கருத்துக்களை வழங்காமல் இருக்கின்றேன். எனக்கு தெரியும் பிள்ளைகள் நல்லவர்கள் சொல்ற மாதிரி சொன்னா சொல்லிய கேட்கிறீர்கள். நன்றி. மிகுந்த எதிர்பார்ப்புடன் நான் மட்டுமல்ல நீங்களும் ஒரு பாடசாலையிலே நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விழாவுக்கு உங்களுடைய பாடசாலைகள், நெல்லை பாடசாலைகள், ஏழை பாடசாலை உருவாக்க பாடசாலை நிறைய பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் எல்லாருக்கும் குறிப்பாக வந்து பொறியியல் பாடத்துக்கு மருத்துவத்துறை போன்ற மருத்துவ துறைகளை கூட தெரிவு செய்து தருகிறார். ஆகவே நீங்கள் தயவு செய்து இன்றைக்கு நகர்ப்பகுதி பாடசாலைகள் பிரபலமான பாடசாலை கட்ட முடியவில்லை. இன்று வந்து ஒவ்வொரு பிரதேசங்களிலும் தரமான ஆசிரியர் நியமிக்கப்படுகிறார். ஒரு காலத்தில் நாங்கள் எல்லோரும் கூட கல்வி
25ஆம் ஆண்டினுடைய இல்லமைவல் ஆய்வு எத்தகைய சவால்கள் எழுந்து நின்ற பொழுதும் அத்தனையும் தாண்டி மிகவும் வெற்றிகரமான முறையில் இடர்காலத்திலும் எவ்வாறு விளையாட்டுப் போட்டியை சிறந்த முறையில் நடாத்தலாம் என்பதை நமது விளையாட்டு குழு செயலாளர் உட்பட விளையாட்டு குழு மற்றும் சகல ஆளுநர்கள் மற்றும் பாடசாலை சமூகம் இன்றைய நிகழ்விலே எடுத்துக்காட்டியிருக்கிறது. ஆகவே அனுசரணை வழங்கிய அனுசரணையாளர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளையும் பெருமை பெறுவதாகவும் கலந்து சிறப்பித்திருக்கின்ற திரு மாவட்ட அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்து இறுதி வரைக்கும் இங்கே வீட்டிருக்கின்ற திரு வி.என். கணேசராஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த இனித அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சரி, இன்றைக்கு புங்குடுதீவு ஸ்ரீ கணேசா வித்தியாலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான இல்லமைவல் போட்டி இனிதாக நிறைவடைந்துட்டது. இந்த கிரவுண்ட பாத்தீங்கன்னா இது கடலா இல்ல மைதானமான்ற கேள்வியோட இருக்குது. இதே இடத்துலதான் இன்றைய விளையாட்டு போட்டியெல்லாம் நடைபெற்றது. இதுக்கு முதல் கொஞ்சம் தண்ணி குறைவா இருந்தது. இப்ப திரும்பவும் மழை பெய்ததால இப்படி ஆயிடுது. ஆனாலுமே நேர்த்தியான முறையில எல்லாமே நடைபெற்று முடிஞ்சது. உண்மையாக இந்த காணொலி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இந்த புள்ளிகள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் எல்லாருமே அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாமே நடைபெற்றது. இப்ப 3 இல்லங்களுமே நேர்த்தியான முறையில ஒழுங்கு செய்யப்பட்டு எல்லாமே நடைபெற்று முடிஞ்சது. இந்த காணொலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு உங்களுடைய விளையாட்டு போட்டிகள் எப்படி இருக்கு அப்படின்றதை கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி, லேட் ஆயிட்டது, நிறைய மழைகள் இங்க பெய்யறது காத்து கொண்டு இருக்குது. சரி, இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி. பாய்.